வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் திலகவதி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ ருமட்டாலஜிஸ்ட் 6 months கழிச்சு எங்கள் ஷோக்கு மறுபடியும் வரீங்க. வெல்கம் பேக். பட் ருமட்டாலஜிஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே, ருமட்டாலஜினா என்னன்னா மூட்டுக்களை இயங்க வைக்கிற தசைகள், அது கூட இருக்கிற இணைப்பு திசு, இல்லைன்னா உடம்பு முழுக்க பரவி இருக்கிற இணைப்பு திசுக்கள், இதுல அழற்சி ஏற்பட்டால், இன்ஃப்ளமேஷன் வந்தா இது வந்து ருமட்டாலஜி சம்பந்தப்பட்ட நோய். நிறைய பேருக்கு மூட்டுக்கள் தான் மெயின் சிம்டமா அறிகுறியா இருக்கும். பட் இது உள்ளுறுப்புகளையும் பாதிக்கப்படும். உச்சி முதல் பாதம் வரை எந்த உள்ளுறுப்புகளை வேணா பாதிக்கலாம். ஓகே, ஸோ மூட்டு மட்டும் இல்லாம எந்த உள்ளுறுப்பு வேணா பாதிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நீங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே பாப்பீங்க இல்லையா? ஆமா, கட்டாயமாக. ஓகே, இப்போ நீங்க மூட்டு வலிங்கிறதுனால நான் கேட்குறேன், பொதுவா உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் எப்படி கொஞ்சம் ஒரு 50+ இல்லை 40+ அந்த மாதிரி தான் வருவாங்களா, இல்லை குழந்தைங்க கூட வராங்களா? இது எந்த வயதினரை வேணால் பாதிக்கலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் யாரை வேணால் பாதிக்கலாம். அந்தந்த ஏஜுக்குரிய நோய்கள் அவங்களுக்கு காமனாக இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கு மூட்டு தேவு, அந்த மாதிரி முடக்குவாத மூட்டு நோய், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதெல்லாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் முடக்குவாதம் வரும். ஓகே, ஸோ முடக்குவாதம் பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். ஆஸ் யூ செட், ஸோ முடக்குவாதம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியறது என்னென்னா பேரலிசிஸ் ஆயிரும், அது செயலிழந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன மேம் நடக்கும்? முடக்குவாதத்தையும் பக்கவாதத்தையும் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். முடக்குவாதம் நியூராலஜிஸ்ட், நரம்பு டாக்டர் கிட்ட போயிடுவாங்க, அது பக்கவாதம் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் முடக்குவாதத்துல என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் என்ன ஒரு கிருமி உடம்புல உள்ள ஏறிச்சுன்னா அதுக்கு ஆன்டிபாடி, நம்ம உடம்புல இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி உண்டாகி நோய் எதிர்ப்பு பொருள், அதாவது ஆன்டிபாடின்றது உற்பத்தி ஆகும். அந்த நோய் எதிர்ப்பு பொருள் சில சமயங்கள்ல கிருமியுடைய ஸ்ட்ரக்சரும், கிருமியுடைய அந்த ஸ்ட்ரக்சரும் உடம்புல இருக்க திசுக்களுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரியாக இருந்தா நம்ம உடம்பு திசுக்களை அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ தனது எதிர்வினை நோய், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால என்ன ஆகும், நம்ம ஜவ்வு தோல், சைனோவியம், மூட்டுகளை சுற்றி இருக்கிற ஜவ்வு தோலை அழிக்க ஆரம்பிக்கிறதுனால மூட்டு வலி, மூட்டு வீக்கம், காலையில எழுந்த உடனே இறுக்கத்தன்மையா இருக்கிறது, இதெல்லாம் சில அறிகுறிகள், முடக்குவாதத்துக்குரிய அறிகுறிகள். ஸோ இதுக்கு சரியான காரணம் கிடையாது. சில சமயங்கள்ல பரம்பரையாக வரலாம், பட் ரொம்ப ரேர். ஸோ பரம்பரை நோயின்றது ரொம்ப ரேர். காரணம் அறியாதனால தொடர்ந்து வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த நோய்க்கு. ஓகே, ஸோ ஃபியூ எபிசோட்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னது என்னன்னா சோரியாசிஸ் அப்படியே முடக்குவாதமாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்படியா மேம், அது உண்மையா? அகைன் சோரியாசிஸும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது தனது எதிர்வினை நோய், அதுவும் ஜெனட்டிக்காக வரலாம், இல்லைன்னா ஹெரிடிட்ரியாக வரலாம். 100 பேர் சோரியாசிஸ் இருந்தாங்கன்னா 10% மூட்டு பாதிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது எலும்பு அரிக்க ஆரம்பிச்சிருமா? ஆமா, அதாவது 2 மூட்டுக்கு நடுவுல சைனோவியம், ஜவ்வு தோலுன்னு இருக்கு. அது மூட்டை ஃப்ரிக்ஷன் இல்லாம செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அது அரிக்காது, தடிமா வீங்கி போய் அரிக்க ஆரம்பிச்சுன்னா ஜாயிண்ட் அரிப்பு ஏற்படும். ஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் இருக்கிற 10% மக்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாட்டிக் மூட்டு அழற்சி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அந்த சோரியாசிஸ் இருக்க மக்கள் சோரியாசிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணுமா இல்லை மூட்டு டாக்டரை பார்க்கணுமா? சோரியாசிஸ் அதாவது 100 பேர்ல 10 பேருக்கு முதல்ல மூட்டு மூட்டு அழற்சி அதுக்கப்புறம் கூட சொரியாசிஸ் வரலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் சைமல்டேனியஸாக தான் ட்ரீட் பண்ண வேண்டும். ஒரே சமயத்தில் ரெண்டுத்துக்கு தான் வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வைத்தியம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பொதுவாக இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி அப்படின்னாலும் அது கண்டிப்பாக கடைசியாக எலும்பை போய் தாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு இது, ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்களா, ஐயோ வேற மாதிரி பாதிப்பு வரும், சைட் எஃபெக்ட்ஸ் வரும். பட் உண்மையிலே ஸ்டீராய்ட்ஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? எல்லா மாத்திரைகளுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்டீராய்ட்ஸ் மிக மிக முக்கியமான மருந்து. ருமட்டாலஜி டிசீசஸ் பொறுத்த அளவில் ஸ்டீராய்ட்ஸ் ரொம்ப முக்கியமான மருந்து. நம்ம ஸ்டீராய்டுன்னு எழுதின உடனேயே பேஷண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை ஃபார்மசிஸ்ட் கிட்ட போயிட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. பட் ஸ்டீராய்ட்ஸ் கரெக்டான அளவில், கரெக்டான காலத்திற்கு உபயோகப்படுத்தினால் அதை விட மிக பொருத்தமான மருந்து கிடையாது. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அவ்வளோதானே ஒழிய ஸ்டீராய்ட்ஸ் பயம் தரக்கூடிய மருந்து கிடையாது. ஓகே, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சில பேர் ஃபார்மசியில் அவங்களா போய் ரொம்ப வருஷமாக பெட்னசால் போட்டுட்டு இருப்பாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. அது மாதிரி பண்ணுறச்சு தான் இந்த ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள்
வருது. அதாவது வித்தவுட் டாக்டர்ஸ் அட்வைஸ் அவங்களா ரொம்ப நாள் ஸ்டீராய்டு மருந்து எடுத்தால் டெஃபினட்டாக ஸ்டீராய்டோட பக்க விளைவுகள் இருக்கும். ஆனால் டாக்டருடைய அறிவுரைப்படி குறுகிய காலத்திற்கு குறுகிய டோசேஜ் எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், என் பேர் ராஜிங் மேம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க ராஜி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் தம்பி பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. சொல்லுங்க. அவங்க காலில் ஜம்பிங் பால் வந்திருக்கு. ஆ, இது முடக்குவாத வரைக்கும் போகுமா, இல்லை அவங்களுக்கு பெயின் ஆகுது, கால் பெயின் ஆகுது. ஆஹா, அது என்ன பண்ணலாம், இல்லை யாரை ட்ரீட் பண்ணலாம்? ஜம்பிங் நீ சொன்னாங்களா? ஆமாங்க. இது வந்து சாஃப்ட் டிஷ்யூ ரிமாட்டிசம்னு சொல்லுவோம். இது வந்து விளையாடுறதுனால சில டயத்தில் வந்து அந்த இணைப்பு திசுகள் மூட்டை சுற்றி இருக்கிற தசை நான்கள், லிகமெண்ட்டு, டெண்டன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வரலாம். இது வந்து வாதத்தில் கொண்டு போய் விடாது. இதுக்கு வந்து குறுகிய காலத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் ஃபிசியோதெரப்பியும் கொடுத்தா அவர் நல்லா ஆயிடுவார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தருமபுரில இருந்து பேசுறேன்மா, மூர்த்தின்னு பேரு. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். 67 வயசு ஆகுது எனக்கு. சொல்லுங்க. இந்த பேஜஸ் டிசீஸ் வந்து ஒரு 23 இயர்ஸா இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டா வந்து ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணி. என்ன பயாப்சி பண்ணீங்க? ப்ராஸ்டேட் பயாப்சி. சொல்லுங்க. பயாப்சி பண்ணி அதுக்கு டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு போன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சரி. அந்த போன் ஸ்கேன் அப்சர்வேஷன்ல in a known case of Paget's disease, focal abnormal increase in tracer concentration in the skull, metastasis அப்படின்னு சொல்லி வந்தது. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் ஒன்று போட சொல்லி ஜோல்ட்ரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. சரி. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்காக வந்து காலுடைன்ங்கிற மாத்திரை டெய்லி ஒர்க்ஸ் போட்டுக்க சொன்னாங்க. சரி. ஒரு 9 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். சரி. அந்த பிஎஸ்ஏங்கிறது வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு என்னன்னா இப்ப சாதாரணமா இந்த மாதிரிலாம் பேஜஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் வளைஞ்சு போறது அந்த மாதிரி ஆகிற மாதிரி இந்த அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பிரஷர் கான்சன்ட்ரேஷன் ஸ்கல்லுங்கிறது ஒரு அப்நார்மாலிட்டியா இல்ல ஏதாவது இது ப்ராப்ளமா ஸ்கல்லுங்கிறதுனால? அதாவது அது மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொன்னீங்கல்ல ஸ்கல்லில், அது வந்து நீங்கள் ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும். பேஜெட்ஸ் டிசீஸ்னால் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம உடம்புல இருக்க எலும்பில் வந்து டெபாசிஷன், கால்சியம் டெபாசிஷன், அதே மாதிரி டீமினரலைசேஷன் சைமல்டேனியஸாக நடக்கும். டெபாசிட் ஆகும், டீமினரலைஸ் ஆகும். அது ப்ராப்பராக செய்யாத போது இந்த மாதிரி பேஜெட்ஸ் டிசீஸ் வரும். அதுக்கு நீங்கள் எடுத்த ஜோலட்ரானிக் ஆசிட் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு தான். கூட கால்சியம், விட்டமின் டி, பாராதைராய்டு ஹார்மோன் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபோக்கல் டிஸ்பிளேசியா, ஃபோக்கல் பேஜெட்ஸ் வந்து ஸ்கல்லை மட்டும் பாதிக்கும். பட் ஜென்ரலைஸ்ட் அப்படின்றச்ச கால் எலும்பு வளையக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் அந்த மெட்டாஸ்டேசிஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சேலந்து பேசுகிறேன் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சார்? ஜெயராமன். டாக்டர் இருக்காங்க ஜெயராமன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த லெஃப்ட் சைடுங்க மேடம் முழங்காலில் வந்து நடந்தாக்க லேசாக ஒரு சவுண்ட் வருதுங்க மேடம். சரி, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுதுங்க மேடம். சரி, இது வந்து மூட்டு தேவு. 60 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 2 மூட்டுக்கு நடுவில் குருத்தெலும்பு கார்டிலேஜின்னு ஒன்று இருக்கும். அது தேய்ப்பட இது மாதிரி படிக்கட்டு ஏறி இறங்குறச்ச இல்லை கீழே உட்காந்து எழுந்துக்கிறச்ச கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மூட்டு பிடிப்பு இருக்கலாம். சத்தம் வருதுன்னீங்களா, அது மாதிரி எல்லாம் மூட்டு தேவுக்கான காரணங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்குறது, கீழே சம்மணம் போட்டு உட்காருறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி இருக்குது, ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் மாதிரி ஒத்தடம் கொடுக்கறது நல்லது. வலி மாத்திரைகள் ரொம்ப நாள் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உமா, தேனிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க உமாமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுமா. எனக்கு இந்த இடது பக்கம் தோள்பட்டியிலேருந்து கை வலி ஃபுல்லாக இருக்குது மேடம். அது மாதிரி விரைப்பாக இருக்குது. நைட்லாம் காய் நீட்டி படுக்கவும் முடியல, மணக்கவும் முடியல. இல்லை, உங்களுக்கு கை முழுக்க வலிக்குதா, மூட்டு மட்டும் வலிக்குதா? இல்லை, கை முழுக்க வலிக்கிறது, மூட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த சைடில் வீக்கமும் இருக்குது. சரி, கழுத்து எலும்பு தேய்மானம். என்ன ஏஜ் உங்களுக்கு, வயசு என்ன? எங்களுக்கு 44 ஆகுது மேடம்.
சரி, கை முழுக்க வலி இருக்கிறது வந்து cervical radiculopathy, அதாவது கழுத்து எலும்பு தேயறதுனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு அது மாதிரி cervical radiculopathy வரலாம். ரெண்டாவது, மூட்டுக்கள் வீக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக முடக்குவாத டாக்டரை பார்க்குறது நல்லது. மூட்டுக்கள், சிறு மூட்டுக்கள், பெருமூட்டுக்கள், வலி, வீக்கம், காலையில் எழுந்தால் இறுக்கத்தன்மை, இதெல்லாம் வந்து மூட்டு அழற்சிக்குரிய அறிகுறிகள். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முடக்குவாத டாக்டரை பார்க்குறது நல்லதுமா. ஓகே டாக்டர், இந்த முடக்குவாதம் பற்றி பேசும்போது இப்போ முடக்குவாதமே எக்ஸ்ட்ரீமாக போனால் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா டாக்டர்? எக்ஸ்ட்ரீமாக நான் அதை தான் சொன்னேன்ல. இப்போ வந்து மூட்டுக்கள் அல்லாது உள் உறுப்புகள் பாதிக்கு, இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் லங்ஸ் பாதிப்பு ஏற்படலாம், நுரையீரல் பாதிப்பு, அது வந்து இன்டஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அது போக போக உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். அதே மாதிரி ஹார்ட், இருதயத்தை பாதிக்கிறச்சு, இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படலாம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி கிட்னி பாதிக்கப்படலாம். ஸோ இந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுறச்ச அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம். மற்றபடி மூட்டுக்கள் மட்டும் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் மட்டுமே அஃபெக்ட் ஆகாம ஒழிய ஆயுள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது கிடையாது. ஓகே, ஸோ நடக்க முடியாம ஆகிறது அந்த மாதிரி? ஆமாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களுடைய செயல் வந்து செயல்பாட்டு திறன் குறையும். ஓகே, ஸோ அதனால் ஓகே டாக்டர், பொதுவாக இப்போது நீங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கேன்சர் ட்ரக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு நோயின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. அது வந்து மிக மிக முக்கியமானது. அதை எடுத்தால் தான் அவங்களுடைய முடக்கு வாதத்தை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். இப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் முடியுது, க்யூர் பண்ண முடியல, அப்போ ஏன் நான் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் நோயை குணப்படுத்த முடியாவிட்டாலும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காவிட்டால் முடங்கிவிடும். அதனால தான் இதுக்கு முடக்குவாதம்னு சொல்லுவோம். முடங்கிடுச்சுன்னா அவங்க செல்ஃப் ஆக்டிவிட்டீஸே அவங்க வந்து பண்ண முடியாது, டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த நோயின் தன்மை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகள் வந்து சிலது வந்து அந்த காலத்தில் கேன்சருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப கம்மியான டோஸில் தான் நாங்கள் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தோன்னா ஃபார்மசிக்கோ இல்லை பக்கத்துலேயே பார்த்தாங்கன்னா உடனே அவங்க வந்து கேன்சர் மருந்து கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு பேஷண்ட் பயந்துட்டு நிறுத்திடுறாங்க மருந்தை. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. சில மருந்துகள் 2-3 நோய்க்கு வேலை செய்யும். அதனால் கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் அதில் வெரி ஸ்மால் டோசேஜ் வி யூஸ் இட் ஃபார் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதனால் கட்டாயம் பேஷண்ட் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணால் தைரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க மேடம், சொல்லுமா. ஹலோ டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். என்னோட சிஸ்டர்ஸ் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க சார். சரிம்மா. டிஎம்சில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க. இதனால் வந்து ஸ்டீராய்ட்ஸ், மெத்ராக்சைடு, ஃபோலிக் ஆசிட் அது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சரிம்மா இன்டாசெப்ட்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. என்ன இன்ஜெக்ஷன்? இன்டாசெப்ட் 6 மாசம் போட சொன்னாங்க சார் மேடம். அப்ப வந்து ஒரு 6 இன்ஜெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கல உங்க பாடிக்கு, ரிஸ்டோவான ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க போடலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியலங்க. சைட் எஃபெக்ட் இருக்கும், வேண்டாம்னு சொல்றாங்க சில பேர். ஐவில போடணுங்க அது 2 டோஸ். இப்ப அது போடலாமா வேண்டாமான்னு ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரிம்மா. அதாவது நான் சொன்ன மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. சில பேருக்கு சில மருந்துகள் கேட்காத பட்சத்தில் நம்ம வந்து காம்பினேஷன் தெரப்பி, ஒரு மருந்து கூட சேர்ந்து இன்னொரு மருந்தும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டருக்கு கொடுத்தது பயாலஜிக் தெரப்பி, இட்டார்னசெப்ட்ன்றது பயாலஜிக் தெரப்பி. அதாவது செல் அணுக்கள், திசுக்கள் வரைக்கும் போய் வேலைக்கூடிய மருந்துகள். அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோடைய சிகிச்சை முறையில் அதுதான் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மருந்தில் ஒரு வகையான மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அதில் உங்கள் சிஸ்டருக்கு வேலை செய்யலைன்னா அடுத்தது வந்து இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கல்ல ரிஸ்டோவான்றது அடுத்த வகையான மருந்து. அதுவும் வந்து செல் அணுக்கள் கிட்டக்க போயிட்டு அந்த anti-CD20 சொல்லுவோம், அதில் போய் வேலை செய்யக்கூடிய மருந்துகள். ஸோ இதில் கேட்காத பட்சத்தில் அதில் வந்து முடிவு பண்ண வேண்டியது உங்கள் சிஸ்டரை பார்க்கக்கூடிய டாக்டர் தானே ஒழிய இப்போ அது தேவையா இல்லையான்றது இங்கேருந்து சொல்ல முடியாது. பட் அதுவும் ஒரு வகையான மருந்து தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.